கெட்டி மேளம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். துளசி வந்து கோபத்தோட மாமனார்கிட்ட கேட்குறாங்க, இதை பாருங்க எங்கள் அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, அவங்கள ஏன் இப்படி திட்டி அனுப்பிச்சிங்க, நீங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. அப்படி கேட்கலைன்னா என்ன செய்வீங்கிறாங்க. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் கேட்க வைப்பேன். இந்த தாலி ஒன்றும் நானாக விருப்பப்பட்டு ஏற்றுக்கல, எனக்கே தெரியாமல் உங்கள் பையன் என் கழுத்தில் கட்டி அவர் திட்ட முடியாத சாக்காட்டுக்கு நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா அம்மாவை அவமானப்படுத்துறீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லை மாமாங்கிறாங்க. துளசி என்னடி என் பையன்கிட்டயே எதிர்த்து பேசுறியான்னு பாட்டி சொல்கிறாங்க. இதை பாருங்க உங்கள் பையன் இந்த ஊருக்கு எம்எல்ஏவா இருக்கலாம், சிஎம்மா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு எங்க அப்பா அம்மா தான் பெருசு. எங்க அம்மா அப்பா பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதைங்கிறாங்க. இந்த பக்கமா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். எங்க அப்பா அம்மா தீபாவை கூட்டிட்டு போறதுக்காகத்தான் வந்தாங்க. ஆனா உண்மையான அக்கறை இருக்கிறவங்களா இருந்தா எந்த தகப்பனாவது இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க. தான் பொண்ணு நல்லா இருக்கட்டும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சரியான பதிலடி கொடுத்துட்டு போறாங்க துளசி. அடே அப்பா, என்னம்மா பேச்சு பேசுறா, இவளை இப்படியே விடக்கூடாது, சீக்கிரமா இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணுங்கிறாங்க பாட்டி. கரெக்டா அந்த நேரம் பார்த்து வெற்றி வந்துடுறாங்க. துரத்துவ பாட்டி, துரத்துவ. நான் அவங்க மேலே விருப்பப்பட்டு அவங்க கழுத்தில் நான் தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னை மீறி யாராவது அவங்கள டார்ச்சர் கொடுக்கணும்னு நினச்சிங்க, அப்புறம் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், என்னோட புடிவாதத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், ஜாக்கிரதைங்கிறாங்க. துளசி இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. என் மாமியார் மாமனாரை பற்றி யாராவது ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. என்னோட புடிவாதத்தையும் என் குணத்தையும் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னமோ மருந்து மாயம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அபிராமி. உன்னால தான் அவன் கட்டிக்கு போகிறவனே செத்தான், இது தெரியாமல் நீயும் ஆடிக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் தெரிஞ்சது அவங்க கூடயே இருக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. தீபா அங்க நடந்தது நினைக்கிறாங்க. ராகு வீட்டை விட்டு வெளியே துரத்துனதும் சிவராமன், லட்சுமி இவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்தியும் அப்பவும் வெளியில வந்துட்டாங்க. இன்னைக்கு மதிச்சு வந்து கூப்பிட்டாங்க, போகாம விட்டாச்சு. ஆனாலும் அங்க நடந்ததெல்லாம் தப்பு தானேன்னு தீபா யோசிச்சுட்டு இருக்கும்போது வெற்றி வராங்க. அக்கா, இது உன் வீடு நினைச்சியா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது சமைக்கிறேங்கிறாங்க. ஆமா, இந்த வீட்டுல சமைச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அக்கா, அதுதான் உனக்கு வீடு, அந்த வீடு தான்க்கா சொர்க்கம். உன்னை மதிச்சு கூப்பிட வந்தாங்கல்ல, நீ போயிருக்கணுமல்ல. இந்த வீட்டுல இருக்கிறது சரியில்லைக்கா, நான் தாலி கட்டினேங்கிற காரணத்துக்காக துளசி இதுதான் வீடுன்னு வந்திருக்காங்க பாரு, அப்படித்தாங்க்கா இருக்கணுங்கிறாங்க. டேய், அவங்க தான் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, அதுக்கு காரணமே நீ தானுங்கிறாங்க தீபா. அக்கா, அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற, புரிஞ்சுக்கோ. துளசி எப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்து இதுதான் அவங்க வீடுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ அப்படியா, அந்த வீடு வேண்டாம் அந்த உறவு வேண்டான்னு வந்து இங்க கொண்டிருக்க. ஆனா இங்க உனக்கு எந்த மரியாதையும் இருக்க போறதில்ல, நீ பேசாம உன் வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வெற்றி. இங்க வாழா வெட்டியா இருந்தா உனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அபிராமி அம்மா வராங்க. வந்ததும், டே இங்க பாருடா, என் பொண்ணு இங்கதான் இருப்பா, தீபா நீ எங்கேயும் போக வேண்டாம், இது உனக்கு அப்பா வீடு, நீ ராணி மாதிரி இங்கேயே இரு, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீன்னு சொல்றாங்க அபிராமி. அம்மா, பொண்ணு வாழ வைக்கணும்னு நினைங்க, இந்த மாதிரி கெடுத்து குட்டிச்சவர் ஆக்காதீங்கிறாங்க. இதை பாருடா, என் பொண்ணு என் பேச்சை தான் கேட்பா, அவள் எங்கேயும் போக மாட்டா, இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தீபா நீ என்ன முடிவு சொல்ற அப்படின்னு சொல்லவும் அமைதியாக பேசாமல் போய்கிட்டு இருக்காங்க தீபா. போனதும் பெட்டியை எடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்ததும் வெற்றியும் அபிராமியும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. நீ எடுத்திருக்கிற முடிவு சரிதான், சரி உன் புருஷன் வீட்டுக்கே போலாங்கிறாங்க. அப்போ அபிராமி அம்மா வந்து, இங்கே பாரு தீபா, அந்த குடும்பத்தில் போய் நீ கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா, போகாத, பேசாமல் இங்கேயே இருங்கிறாங்க. இதை பாருக்கா, நீ அந்த குடும்பத்தில் ராணி மாதிரி இருக்கலாம், உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்குவாங்கக்கா, அந்த சௌகரியமோ சந்தோஷமோ இங்கே இருக்காது. அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளாவது விட்டு பிரிஞ்சிருக்காங்களா, நீ நல்லா நினச்சி பாரு. அப்பா என்னதான் திட்டினாலும் அடித்தாலும் உதைச்சாலும் அம்மா அப்பாவை விட்டு போயிருக்காங்களா. நீ எடுத்திருக்கிற முடிவு தான் சரி, நீ என்னைக்கு இருந்தாலும் உன் புருஷன் வீட்டில் தான் இருக்கணும், அதுதான் உனக்கு மரியாதைன்னு வெற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவராமனும் லட்சுமியும் இங்கே வெற்றி வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொண்டு போனதை ரொம்ப அசிங்கமாக பேசி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரகு, எது சீர் கொண்டு போனீங்களா, என்ன டிராக்டரில் கொண்டு போனீங்களா இல்லை லாரியில் கொண்டு போனீங்களான்னு கேட்குறாங்க. எதில் கொண்டு போனீங்க சொல்லுங்க, சீர் என்னெல்லாம் கொண்டு போனீங்க அப்படின்னு கேட்கவும், அது அங்கே இருக்குதே அதில் தாண்டா கொண்டு போனோங்கிறாங்க. 2 கட்டப்பை இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வந்த ரகு, இந்த கட்டப்பையில கொண்டுட்டு போனீங்க, அங்கே இருக்கிற கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் இந்த கட்டப்பையை பிடிச்சிக்கிட்டு போய் நின்னா அவங்க இப்படி திட்டி தீக்காம என்ன செய்வாங்க, திட்டுனதுல தப்பே இல்லை. முதல்ல இந்த சீர்வரிசையெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லுங்க. டே முருகா, இதை எங்கடா வாங்கினீங்க, போட்டு பணத்தை வாங்கிட்டு வரலான்னு சொல்கிறாங்க ரகு. டே இங்கே வாடா ரகுன்னு பாட்டி கூப்பிட்றாங்க. எதுக்கு, கூப்பிட்டு வச்சு அடிக்கிறக்கா, நான்லாம் வரலைங்கிறாங்க. ஏண்டா உனக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. ஆமாம், பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, இப்போ பணம் இல்லாத காரணத்தினால தானே அந்த குடும்பம் நம்ம குடும்பத்தை மதிக்கல. டேய் முருகா வாடா, இதை எங்கே வாங்கிச்சோ அங்கே கொண்டு கொடுத்துட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு முருகனை கூப்பிடுறாங்க. முருகனும் ரகுவும் கட்டப்பையெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து பார்த்தா தீபாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து முருகன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓடி போய் சிவராமனையும் லட்சுமியும் கூட்டிகிட்டு வராங்க. வந்ததும் சிவராமன் லட்சுமி 2 பேரும் பார்த்துட்டு, சிவராமன் வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க. லட்சுமி அம்மா வராத, அங்கே பண்ணின துரோகத்துக்கு நீ இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்துடாத, நான் உன்னை எந்த காலத்துலையும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை பாரு லட்சுமி, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையே இப்படியெல்லாம் பேசாதேன்னு சொல்கிறாங்க சிவராமன். இல்லைங்க, இவன் பண்ணின தப்புக்கு என்னால் மன்னிக்கவே முடியாது,
முடியாது. இவங்க அப்பா அம்மா கூட சேர்த்துக்கலாமே தவிர செஞ்சது தானே பெரிய துரோகம். இதை என்னால மன்னிக்கவே முடியாதுங்கிறாங்க. இத பாருங்க அத்தை, என்னைக்காவது ஒரு நாள் துளசிக்கு ஏத்த பையன் வெற்றி தானே நீங்களே முடிவு பண்ணி சொல்லுவீங்க பாருங்க. அன்னைக்கு புரியும் துளசிக்கு நல்ல மாப்பிள்ளை தான் கிடைச்சிருக்கான்னு. நீங்க என்ன பாராட்டுவீங்க. எப்ப என் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வருதோ அப்ப நான் இந்த வீட்டுக்குள்ள வரேன். இப்ப நான் கிளம்புறேன் வரமாமா அப்படின்னு சொல்லி ஒரு கும்பிட போட்டுட்டு வெற்றி கிளம்புறேங்கிறாங்க. அக்கா நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு தீபாவை அனுப்புறாங்க. சிவராமனும் கேசவனும் வா தீபா அப்படின்னு தீபாவை கூட்டிட்டு போறாங்க. மாப்பிள்ளை நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா அந்த சீர்வரிசையை கொண்டு போறீங்களான்னு கேக்குறாங்க சிவராமன். சந்தோஷமா கொண்டு போறேன்னு சொல்றாங்க வெற்றி. முருகன் தான் அந்த சீர்வரிசையெல்லாம் எடுத்து கார்ல வச்சு விடுறாங்க. நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன்னு சொல்லவும் இங்க லட்சுமி அம்மா முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. கோவமா இருக்கிறதா பார்த்துட்டு இதை பாருங்க அத்தை, என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டுக்கு என் புள்ள பொண்டாட்டியோட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க வெற்றி. மகேஷ் அந்த தனி ரூம்ல யாரையோ ஒருத்தர் அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களோட வாய்க்கட்டை அவுத்து விட்டுட்டு அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. இதை பாரு எனக்கு பிடிச்சவங்க யாரா இருந்தாலும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா அதை என்னால தாங்கிக்கவே முடியல. இப்ப என் பொண்டாட்டி அஞ்சலி அவளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவ என்னை விட்டு போயிட்டு என்னால இதை ஏத்துக்கவே முடியல. நான் யாரை விரும்பணும் அவங்க எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா பேசாம அமைதியா மிரண்டு போய் மகேஷை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் அடிச்சதும் கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டு வந்துட்டா போல இருக்கு. சரி நீ வாயை கட்டி வச்சுக்கோ அப்படின்னு மறுபடியும் வாயை கட்டி போட்டுட்டு திரும்ப அந்த ரூமை பூட்டிட்டு வெளியில வராங்க. அஞ்சலி தான் வந்திருக்காங்க. அஞ்சலியை பார்த்ததும் ஏன் அஞ்சலி இப்படி பண்ணினேன், என்னை விட்டு ஏன் போனேன்னு கேட்குறாங்க. இதை பாருங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் போகலைன்னா நல்லாவா இருக்கும். அதான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தாங்க. ஆனால் எல்லா பிரச்சனையும் இப்போ சால்வ் ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் நான் உங்க கூடவே இருக்க போறேங்கிறாங்க அஞ்சலி. அதுக்கப்புறம் மகேஷ் சமாதானம் ஆயிடுறாங்க. சரி நான் ஆஃபீஸ் போகட்டுமா இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அது நீங்கள் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேக்கெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு நிறைய செஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும்னு சொல்லி பேக் கொடுத்து விட்றாங்க. கொடுத்து விட்டு அனுப்பி வைக்கும்போது வெளியில் வந்து பார்க்குறாங்க. அங்கே வாட்ச்மேனை காணோம். எங்கங்க இன்னைக்கு வாட்ச்மேனை காணுமே, அவர் ரொம்ப நல்லவர். லீவு சொன்னாரா இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியலையே அப்படின்னு அக்கறையாக பேசுகிறாங்க. இதை கேட்டது மகேஷ்க்கு சரியான கோவம் வருது. இதை பாரு ஆஃப்டர் ஒரு வாட்ச்மேனுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னு அஞ்சலி மேலே கோவப்படுறாங்க. அஞ்சலி மிரண்டு போய் நிற்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க, இவ்வளவு வருஷமா அங்கே வேலை பார்த்துருக்காரு, இன்னைக்கு வரல, ஏன் லீவா என்னன்னு கேட்டேன். இல்லை வேற பக்கம் எங்கேயாவது போயிட்டாங்களா அதுதான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேங்கிறாங்க. எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். 5-10 சம்பளம் எச்சு கொடுக்குறேன்னு சொன்னா கூட அடுத்த பக்கம் போறவன் அவனை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவன் இனிமே வரவே மாட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அஞ்சலி அப்படியே திடுக்கிட்டு பாக்குறாங்க. என்னது வரவே மாட்டாரா, அவர் அப்படி எங்க தான் போயிருப்பாரு அப்படின்னு அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. மகேஷோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சலிக்கு தெரிய வருது. ரூமுக்குள்ள அடவிட்டு இருக்கிறது மகேஷோட அம்மா. அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்க போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.